வாய் சுத்தம் இது எந்த மாதிரிலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதனுடைய நிறை குறைகள், சப்போஸ் பெட்டைக்கோழி வாய் சுத்தமாக இருந்து சேவல் வந்து ரொம்ப பொறுமையாக பறக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, இல்லைனா பெட்டைக்கோழி ரொம்ப பொறுமையாக இருந்து சேவல் அசுர வேகத்தில் ஸ்பீடில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படிலாம் நம்ம பொருளை செட் பண்ணலாம். அப்படி இல்லையா, ஆப்போசிட் சேவல் வந்து களத்தில் வாய் சுத்தமாக இருக்குது, எங்கள் பொருள் வந்து நிதானமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொருளுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம கலக்கி காமிக்கலாம், இல்லை இறக்கி விடலாம். ஸோ இது போல் முழு விளக்கமும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாய் சுத்தமாக இருக்கிற பொருள் வந்து நம்ம சண்டை பார்க்கும்போது தெரியும். அது எப்படி நீங்கள் நேரில் பார்க்கும்போது கண்டுபிடிக்குதுன்னா, அந்த கவுளிக்கிட்ட போய் நீங்கள் கை வச்சவே அது உதரும், நல்லா உதறிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்பீடாக உதறதோ அது அந்தளவுக்கு வாய் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தங்க. வாய் சுத்தனா வாய் போட்டாவே பறக்கணுங்க, எங்கே பிடிச்சாலும் பறக்கணும். அதுபோல் தோலை பிடிச்சா தான் பறக்கும், முடியை பிடிச்சா பறக்கணும்லாம் நீங்கள் கணக்கு எடுத்துக்காதீங்க. நல்ல வாய் சுத்தமான பொருள் பிடிப்பு போட்டாவே பறக்குங்க, சரிங்களா? இப்போ ஒரு சேவல் திருட்டு சேவல் வச்சுங்க, அதனால் அல்லாக்கு நிற்கும், நேருக்கு நின்று 2 பறவை பறந்துட்டு திரும்பி 3வது பறவைக்கு நல்லா ரெக்கப்பூட்டுக்குள்ளே பூந்து பின்னாடி வந்து பிஞ்சோட்டை பிடிச்சி அடிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிஞ்சோட்டி பிடி அடிக்கிற சேவலுக்குலாம் வாய் சுத்தமாக இருந்தால் ஆப்போனண்ட்டுக்கு வந்து அப்படியே ஈஸியாக தான் விழும், வெட்டு நல்லா விழும், நல்லா நிறந்துடும். அந்த மாதிரி தட்டுங்க வந்து ஈஸியாக ஆப்போசிட் சேவல் கொடுக்குங்க. அதுபோல் இந்த ரெக்கப்பூட்டுக்குள்ளே பூந்து பின்னாடி வர சேவலுங்க கட்டாவை பிடிச்சி கட்டால் அடிச்சா சரி, அந்த ஒரு ஷாட்டு தாங்க அது ஆப்போசிட் சேவல் எவ்வளோ பெரிய ரொம்ப மன அழுத்தமாக இருந்தாலும் கீழே இறங்கிடும். ஏன்னா ஒரு சில சேவலாம் வந்து நம்ம ஈஸா வாங்கியும் காலத்தில் நிற்க வச்சிடலாம். அந்த கட்டாவில் குத்திடும், அந்த கட்டாவில் குத்திருச்சுன்னா அது நிற்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து திட்டு சேவலை ரொம்ப அதிகமாக பண்ணும். அந்த திட்டு சேவல் வந்து வாய் சுத்தமாகவும் அதுக்கு வந்து சூப்பராக செயல்படுங்க. அப்புறம்